பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நாம் இன்னைக்கு ஃபிக்ஹ் மசாயில்ல பேஜ் நம்பர் 72, அதனம்மா 72ல் கடினமான அசுத்தத்தின் சட்டங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அசுத்தத்துடைய 2 வகைகள், கடினமான அசுத்தம், லேசான அசுத்தம் என்னங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் சட்டம் பார்க்க போகிறோம். இதுதான் மசாயில், அதாவது அதனுடைய அளவு என்ன, அந்த அளவு நம்ம ஆடையில் பட்டாலோ, நம்ம தொழுகை இடத்துல பட்டாலோ, நம்மளுடைய உடலில் பட்டாலோ எப்படி நம்ம சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சில சட்டங்கள். முதல்ல இந்த சட்டத்தை படிக்கும் பொழுது சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது ஏன் கடினமான அசுத்தம், லேசான அசுத்தம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நமக்கு இந்த சட்டம், இந்த மசாயில் இப்போ தேவையா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் நமக்கு எழும். என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் தொழுகை இடம், ஆடை எல்லாமே குறைவாக இருந்துச்சு. இப்போ நமக்கு ட்ரெஸ்ஸு டக்குன்னு நஜீஸ் ஆகிடுச்சா என்ன செஞ்சுக்கிடுவோம், மாற்றிக்கிடுவோம், அவ்வளவுதான் நம்ம. ஆனால் அல்லாஹு தாலா சில சாய்ஸை நமக்கு கொடுத்துருக்கான். ஒரு திர்ஹம் அளவுக்கு உங்களுக்கு ஆடையில் அசுத்தம் நஜீஸ் பட்டுருச்சா, அது கடினமான அசுத்தமாக இருக்குதா, எப்படி நீங்கள் கழுவி சுத்தம் செய்யணும், இல்லை சில எந்த அளவுக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல சஹாபிய பெண்களே அசுத்தத்தை எப்படி சுத்தம் செய்யணும்ட்டு சட்டம் கேட்டிருக்காங்க. பெண்களே இது ஹைலுடைய அசுத்தத்தை எப்படி சுத்தம் செய்யணும்ட்டு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்குறாங்க. அது பழுப்பு நிறத்தில் இருந்தால் எப்படி சுத்தம் செய்யணும், அது எந்த மாதிரியான இதில் அந்த மசாயில எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு சஹாபிய பெண்கள் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நாம இந்த சுத்தம் அசுத்தத்தை பற்றி படிக்கும் பொழுது 3 விஷயத்தை கவனிச்சுக்கிறோம். ஒன்று, உடலில் இருக்கக்கூடிய அசுத்தம். இது கடினமான அசுத்தம், லேசான அசுத்தம், எல்லாத்துலேயுமே 2 வகை இருக்குது உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள். இரண்டாவது, உடையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள். மூன்றாவது, இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள். இந்த 3மே எதை பாதிக்கும், எதை பாதிக்காது, எந்த அமலை நமக்கு இதை கபுல் அந்த அசுத்தத்தோடு நஜீஸோடு இருந்தால் எந்த அமல் நமக்கு அல்லாஹ்விடத்தில் கபுல் ஆகும் அப்படிங்கிறதுலையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் மசாயில் படிக்க போகிறோம். இப்போ உதாரணமாக தொழுகை எடுத்துக்கிறோம். அந்த தொழுகைக்கு உடல், அதாவது இருப்பிடம், இடம், ஆடை எல்லாமே நமக்கு கவனிக்க வேண்டியதாக இருக்குது. தொழுகையுடைய வெளிப்பொருள் இதெல்லாம் அப்படி தானம்மா, தொழுகையுடைய வெளிப்பொருள். அதில் அந்த கடினமான அசுத்தம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சட்டம், அதோடு நம்ம தொழுகலாமா, அது எப்படி நம்ம சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற சட்டம். லேசான அசுத்தம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை. இப்போ தண்ணி இல்லாத நேரத்தில் இருக்கிறோம், தூரத்தில் இருக்கிறோம், எங்கள் பிரயாணத்தில் இருக்கிறோம், லேசான அசுத்தம் எச்சில் பட்டுருச்சு, வாமிட் பட்டுருச்சு, இல்லை சின்ன பிள்ளைகளுடைய சிறுநீர் பட்டுருச்சு, ஏதோ ஒரு அசுத்தம், ஒரு மாடுகளுடைய ஏதாவது சாணம் ஏதாவது ஒன்று பட்டுருச்சு, அதோடு நம்ம தொழுகலாமா, இல்லை ஆடையை மாற்றணுமா? அப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை இந்த சட்டத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், படிச்சுக்கிறணும். இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கோங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த சட்டம் மசாயில் ஷரியத்துடைய சட்டம் நம்ம காலம் முழுக்க நமக்கு பயன்படும். அந்த காலத்தில் மட்டும் கிடையாது, இந்த காலத்தில் நமக்கு என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் பயன்படும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ கடினமான அசுத்தத்தின் சட்டங்கள். முதல்ல கடினமான அசுத்தம் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லையா? மனிதனுடைய உடலிலிருந்து வரக்கூடிய உபாதைகள் எல்லாமே கடினமான அசுத்தம்னு படித்தோம். 2வது, ஹராமாக்கப்பட்ட பிராணிகள், நாய், பூனை, ஹின்சீர், பூனை இல்லை, பூனையுடைய சில கழுதை, ஹின்சீர், இந்த மாதிரியான இது இருக்கக்கூடிய இதெல்லாமே கடினமான அசுத்தம்னு படித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுமாடு, ஆடு, குதிரை இதெல்லாம் இருக்கக்கூடிய சில்சலாம் கடினமான அசுத்தம் இப்படின்ட்டு நிறைய படித்தோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தயவு செஞ்சு வீட்டில் உட்காந்து இது கடினமான அசுத்தம் என்னென்னன்ட்டு ஒரு அட்டவணை இருக்கணும். புரியுதுங்களா? புரிஞ்சு படிங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத தான் சட்டமாக கொடுக்குறாங்க, புதுசாலாம் என்ன செய்யலை, கொடுக்கல. சரிங்களா? நம்மளோடு சுற்றி இருக்கக்கூடிய சில பிராணிகளுடைய அசுத்தம், சில மலங்கள், சில ரத்தங்கள், சில உபாதைகள் எது கடினமான அசுத்தம் அப்படிங்கிறத மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் லேசான அசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் கடினமான அசுத்தத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு மனிதனுடைய உடலில் வரக்கூடிய உபாதைகள், சில பிராணிகளுடைய உபாதைகள், இதற்கான சட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். கடினமான அசுத்தத்தின் சட்டங்கள். கடினமான அசுத்தம் உடல் மற்றும் ஆடையில் பட்டுவிட்டால் அதற்கு 2 மசாயில் இருக்கின்றன, 2 சட்டம் இருக்குது. அது திரவமாக இருந்தால், உதாரணமாக சிறுநீர், அது ஒரு திர்ஹம், அதாவது இந்தியாவின் 1 ரூபாய் நாணயத்திற்கு, ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கிறோமே, அந்த மாதிரியான 1 ரூபாய் நாணயத்திற்கு சமமாக இருந்தால் அது மன்னிக்கப்படும். அது என்ன செய்யப்படும், மன்னிக்கப்படும். அது கடினமான அசுத்தமாக இருந்தாலும் கூட. புரியுதுங்களா? சரி, அதை கழுவாமல் தொழுதுவிட்டால் தொழுகை கூடிவிடும். ஆனால் அதை கழுவாமல் அதே நிலையில் தொடர்ந்து தொழுவது மக்ரூஹ் ஆகும். ஒன்று புரிஞ்சுக்கிறணும், ஒரு தொழுகையில் 2 ரக்காய் தொழுகையோ ஃபர்லான தொழுகையிலையோ 13 மக்ரூஹுக்கள் சேர்ந்தால் அந்த தொழுகை முறிந்துவிடும். நல்லா புரிஞ்சுக்கிறணும், 13 மக்ரூஹான விஷயங்கள். இப்போ உதாரணமாக தொழுகையில் பேசுறது, அங்கிட்டு இங்கிட்டு அசைகிறது, அப்புறம் நம்ம வாயில் இருக்கக்கூடிய பற்களுடைய இடையில இருக்கக்கூடிய அந்த உணவுகளை இது பண்ணுறது, சலாமுக்கு பதில் சொல்கிறது, இதெல்லாம் மக்ரூஹான விஷயங்கள்.
இப்போ இந்த 13 விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. இப்போ இப்படியான இது சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம தொழுகை முறிந்து விடும். அதனால தான் மக்ருஹான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? மக்ருஹ்னா என்ன அர்த்தம்? வெறுக்கத்தக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒரு திர்ஹமை விட அதிகமாக இருந்தால் மன்னிக்கப்பட மாட்டாது, அதை கழுவாமல் தொழக்கூடாது. சரிங்களா? இப்போ கழுவாமல் என்ன செய்யக்கூடாது? தொழுகக்கூடாது அப்படிங்கிறது இது முதல் மசாயில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கடினமான அசுத்தம் கெட்டியாக இருந்தால், உதாரணமாக சாணம் 4 கிராம் அதாவது 374 மில்லிகிராம் அளவுக்கு இருந்து அதை கழுவாமல் விட்டாலும் தொழுகை நிறைவேறிவிடும். ஆனால் அதை விட அதிகமாக பட்டிருந்தால் அதை கழுவாமல் தொழக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய மலம் வந்து நம்மளுடைய ஆடையில் பட்டுருச்சு அப்படின்னா, லைட்டாக பட்டுருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே இந்த மாதிரியான எண்ணிக்கையில் அளவுக்கு பட்டுருச்சு, அதிகமாக பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அதை கழுவி நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் செஞ்சு தொழுகணும். இதில் இன்னொன்று நம்ம விஷயம் கவனிச்சுக்கிறோம், இது ஆடையை மாற்றணுமா அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. கழுவினால் போதுமானது. நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, என்ன இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். அது சில நேரம் வீண் விரயம் அப்படிங்கிற பட்சத்தில் போயிடும். அதனால அதை சுத்தம் செஞ்சு கழுவி நம்ம எப்படி கழுவணுங்கிறது கூட இந்த சட்டம் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ வாஷிங் மிஷின் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, வாஷிங் மிஷினுக்கு கூட சட்டம் சொல்கிறாங்க. எப்படி? ஆமாம், அது இந்த சட்டமே வருதுக்கா. இந்த பல வகை சட்டத்தில் நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் வருது. இன்ஷால்லா நம்ம அப்படியே சொல்லுவோம். சரிங்களா? எப்படி கழுவி காயணுமா, அது ஈரமாக இருந்தால் பரவாயில்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரியா? அதை கழுவாமல் தொழக்கூடாது. அப்போ இந்த 2 மசாயில திரவமாக இருந்தால் எப்படி இருக்கணும், திடமான பொருளாக இருந்தால் எப்படி, எந்த மாதிரியான அளவு இருக்கணும் அப்படிங்கிறத சட்டமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது கடினமான அசுத்தத்தின் சட்டங்கள். லேசான அசுத்தத்தின் சட்டம். லேசான அசுத்தத்துடைய பிராணிகள் என்னென்ன? ஆகமாக்கப்பட்ட பிராணியான பசு, ஆடு ஆகியவற்றின் சிறுநீர் லேசான அசுத்தம். 2வது தடுக்கப்பட்ட பிராணியான காகம், பருந்து, பிணந்தின்னி, கழுகு முதலியவற்றின் எச்சம் இல்லை லேசான அசுத்தம். அப்போ இந்த 2க்குமான சட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். லேசான அசுத்தம் ஆடை அல்லது உடலில் பட்டுவிட்டால் எதில் பட்டிருக்கிறதோ அதன் 4ல் 1 பகுதியை விட குறைவாக இருந்தால், 4ல் 1 பகுதியை விட, அளவு தெரியும் இல்லையா, குறைவாக இருந்தால் மன்னிக்கப்படும். அதைவிட அதிகமாக இருந்தால் மன்னிக்கப்படாது. உதாரணமாக பித்தட்டு, இன்னும் கை இவற்றில் அசுத்தம் பட்டு 4ல் 1 பகுதியை விட குறைவாக இருந்தால் மன்னிக்கப்படும். பித்தட்டுனா நமக்கு புரியுது இல்லையா, பின் சைடு. இன்னும் கை இவற்றில் அசுத்தம் பட்டு 4ல் 1 பகுதியை விட குறைவாக இருந்தால் மன்னிக்கப்படும். சட்டம். சிறிதளவு கடினமான அசுத்தம் அல்லது லேசான அசுத்தம் தண்ணீரில் விழுந்து விட்டால் தண்ணீர் அசுத்தமாகி விடும். கடினமான அசுத்தமோ லேசான அசுத்தமோ தண்ணீரில், நம்ம தண்ணீருடைய சட்டம் படிச்சிருக்கோம் இல்லையா, மியா படிச்சிருக்கோம். அதனுடைய தண்ணீருடைய நிறமோ சுவையோ மாறிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. நிறமோ சுவையோ மாறாமல், அதாவது ஆகுமாக்கப்பட்ட பொருள், இப்போ மாவு விழுகுது, சோப்பு விழுகுது, இதெல்லாம் ஆகுமாக்கப்பட்ட பொருள். அந்த நேரத்தில் நிறமோ சுவையோ மாறினா அது அசுத்தமான தண்ணீர் கிடையாது. இது அசுத்தமான பொருட்கள் விழுந்து நிறமோ சுவையோ மாறிவிட்டால் அந்த தண்ணீரை நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அசுத்தமான தண்ணீர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுதான் சிம்பிளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த சட்டங்கள் நிறைய இருக்குமா, நிறைய. அதாவது ஒரு குளத்தில் நம்ம ஒழு செய்யும் பொழுது அதில் எப்படி சட்டம், ஒவ்வொன்றுக்கும் வனவிலங்குகள் வாய் வச்ச தண்ணீர் குடிப்பதுடைய சட்டம் அப்படின்னு சொல்லி, கிணற்று நீருடைய சட்டம், ஓடு நீருடைய சட்டம், கடல் நீருடைய, எவ்வளவோ சட்டங்கள் நிறைய இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். சரி, இப்போ பல வகை சட்டங்கள், இதில் தான் நமக்கு கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. கோழி, வாத்தை தவிர, உதாரணமாக புறா, குருவி போன்றவற்றின் மலம் சுத்தமாகும். புறா, குருவி போன்றவற்றுடைய மலம் என்ன செய்யும்? நமக்கு சுத்தம் தான். அது நம்ம ஆடையில் பட்டாலோ, நம்மளுடைய தொழுகிடத்தில் பட்டாலோ, நம்ம உடம்புல பட்டாலோ லேசாக நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம்? நீக்கிவிட்டு தாராளமாக தொழுது கொள்ளலாம். இப்போ நம்ம மஸ்ஜிதுலலாம் நம்ம பார்க்குறோம், டக்குன்னு என்ன செஞ்சிடும்? எச்சம் போட்டு விட்டுரும். என்ன? ஆமாம், அதை நம்ம என்ன செய்யலாம்? லேசாக கழுவிட்டு நம்ம என்ன செய்யலாம்? சுத்தம் தான், அதை வந்து தொழுகை கூடும். 2வது, அனைத்து ஆகுமாக்கப்பட்ட பிராணிகள் மற்றும் பறவைகள், மனிதர்களின் எச்சில் மற்றும் அவர்களுடைய எச்சில் பட்ட தண்ணீர் சுத்தமாகும். இது நம்ம படிச்சிருக்கோம், மியாவுடைய சட்ட பாபு மியாவில் நம்ம படிச்சிருக்கோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அதாவது வலைக்கும் ஸலாம், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முக்மீனுடைய தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் அவனுடைய தண்ணீர் பட்டுருச்சு அப்படின்னா, அதில் வாய் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அதை கொண்டு நம்ம என்ன செய்யலாம்? உது செய்யலாம் அப்படிங்கிற சட்டம் நம்ம படிச்சிருக்கோம். இன்ஷால்லா அந்த சட்டத்துடைய இது கொண்டு வாங்க. சரியா? நான் நேற்றே சொல்றேன். சரி, ஓகே. இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, மனிதர்களுடைய எச்சில் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு வந்து
எல்லாருமே முஷ்ரிக், காஃபிர், இணை வைப்பவர் யாராக இருந்தாலும் அதனுடைய எச்சில் எச்சில்னா என்னது, வாய்ப்பட்ட தண்ணீராக இருந்தாலும் சரி அது நமக்கு சுத்தமானது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சுத்தமானவராக அசுத்தமானவராக இருந்தாலும் சரியே, எந்த மரணித்த பிராணியில் ஓடக்கூடிய ரத்தம் இல்லையோ, எந்த மரணித்த பிராணியில் ஓடக்கூடிய ரத்தம் இல்லையோ அது அசுத்தம் அல்ல. உங்களுக்கு புரியுதா? அது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஓடுது இல்ல, ஆமா. உதாரணமாக கொசு, மூட்டை பூச்சி, ஈ போன்றவை. இவ்வாறே இவற்றின் ரத்தமும் மீனுடைய ரத்தமும் அசுத்தம் அல்ல. புரியுதுங்களா? இதுல கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இருக்கும். அது ஓடாது. மீன்லாம் அறுத்தோம்னா என்ன அவ்வளவு ரத்தம்லாம் கடகடன்னு என்ன செய்யாது, இப்போ ஓடாது. இப்போ இதெல்லாம் இந்த ரத்தம் அசுத்தம் அல்ல. இது ஆடையில பட்டுச்சு. இப்போ நம்ம கொசுவெல்லாம் நம்ம பக்கத்து கையில உட்காந்து சட்டுன்னு அடிச்சோன்னு என்ன செய்யும், ரத்தம் படிஞ்சிருக்கும். இப்படி ஒரு சில நேரம் இந்த மாதிரியான உபாதைகள் ஏற்படும் போது இது அசுத்தம் அல்லங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பல வகை சட்டத்தில் இது 3வது சட்டம். 4வது, மரணித்த பிராணிகளின் எந்த பகுதியில் ரத்தம் இல்லையோ அதுவும் சுத்தமாகும். உதாரணமாக எலும்பு, கொம்பு, பல், முடி போன்றவை. இதிலெல்லாம் ரத்தம் இல்லாத பகுதி, அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் எந்த பிராணிகளாக இருந்தாலும் சரி, ரத்தம் இல்லாத பகுதி இது நம்ம ஆடையில் பட்டாலும் சரி, தொழுகிடத்தில் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யாது, நமக்கு அது அசுத்தமாகாது. 5வது, குளிப்பு கடமையான நேரம் மாதவிடாய் காலம் போன்ற நேரத்தில் வெளியாகும் வியர்வையும் சுத்தமாகும். வியர்வை ஆடை மற்றும் விருப்பில் பட்டுவிட்டால் அவை அசுத்தமாகாது. ஏன்னா வியர்வை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம், இது அசுத்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. ஒரு சில இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, அதிகமான வியர்வையோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. அதுக்குன்ட்டு சில அளவுகள் இருக்குது. துர்நாற்றம் ஏற்படும் பொழுது ரொம்ப வியர்வையுடைய அந்த அதெல்லாம் படர்ந்துருக்கும் இல்லையா, அந்த மேப்பு இந்த மாதிரிலாம் போட்டுருச்சுன்னா என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாது. சரி, இது ஏன் குளிப்பு கடமையான நேரம்னு சொல்கிறாங்கன்னா, மாதவிடாய் காலம் போன்ற நேரத்தில் வெளியாகும் வியர்வை, அதில் நம்ம என்ன செய்கிறோம்னா, எப்படி அது நம்ம ஹைலுடைய இரத்தம் அசுத்தம் நினைக்கிறோமோ, அந்த காலத்தில் ஹைலுடைய நேரத்தில் வரக்கூடிய வியர்வை கூட அசுத்தம் நினச்சி அவங்கள இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த சட்டங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது அசுத்தம் ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிம்பிளாக நம்ம கொடுத்துருக்கோம். இது புரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, இப்போ கடினமான அசுத்தம் எவ்வளவு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மேலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, சிறுநீர், அது ஒரு திர்ஹம், அதாவது ஒரு இந்தியா ஒரு நாணயத்துக்கு சமமாக இருந்தால் அது மன்னிக்கப்படும். ஆமாம், ஈரமாயிருச்சுன்னா அது ரொம்ப அசுத்தமாயிடும். சரிங்களா? அப்போ இது முதல் கேள்விக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் இது மன்னிக்கப்படும் வரைக்கும், அதை கழுவாமல் தொழுதுவிட்டால் தொழுகை கூடும் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் பேராவில் தொழுகை கூடும் வரைக்கும் எழுதிக்கிறணும். அது திரவமாக இருந்தால் இருந்து, சரியா? அதுக்கடுத்து லேசான அசுத்தம் எவ்வளவு மன்னிக்கப்படும், அதில் ஃபர்ஸ்ட் பேரா அந்த உதாரணத்தோட எழுதிக்கோங்க. என்னது இது, என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தானே, என்ன கேட்டிருக்காங்க? கடினமான அசுத்தம், அவ்வளோதான். ஓ சரி, ஓகே. இது பொதுவாக கேட்டிருக்காங்க. திரவம் இன்னொன்று திடப்பொருள், ரெண்டு அளவுமே குறிச்சுக்கோங்க. மூணாவது, புறா உடைய மலம் சுத்தமா அசுத்தமா அப்படின்னு கேட்டதுக்கு சுத்தமாகும். அதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், பலவகை சட்டத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 4வது, காஃபிருடைய எச்சில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாவது பாயிண்ட் இது? ரெண்டாவது பாயிண்ட். அனைத்து ஆகமாக்கட்ட பிராணிகள் மற்றும் அவர் முஸ்லிம் அல்லாதவராக சுத்தமானவராக அசுத்தமானவராக இருந்தாலும் சரியே. அதாவது எழுதிதான் எழுதணும், புரியுதுங்களா? மனிதர்களில் எச்சில் மற்றும் அவர்களுடைய எச்சில் பட்ட, 2வது வரியிலிருந்து குறிங்க. 2வது வரியிலிருந்து
ரெண்டாவது வரியிலிருந்து அதுக்கடுத்து 5வது குளிப்பு கடமையான நிலையில் வெளியாகும் வியர்வையின் சட்டம் என்ன? 5வது பாயிண்ட்.